So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் நோ கான்டாக்ட் பேஸ் பண்ண ஒரு ரீடிங் தான். ஸோ ஃபார் த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க, இல்ல லெஸ் கான்டாக்டா இருக்கு, இல்ல எதுவுமே சுத்தமா எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க பர்சனோட மெசேஜஸ் பத்தி தான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ. ஓகே ஓகே ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீடிங் தான் சொல்ல முடியும். ஓகே ஃபைன். இப்போ நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, இந்த பெர்சன் த்ரூ நம்ம ஒரு சில மெசேஜஸ் நம்ம வந்து பார்த்தாலும் சரி, பட் மோஸ்ட் ப்ராபப்லி இவங்க சைட்ல இருந்து இன்னும் இவங்க எந்த ஒரு கிளாரிட்டியுமே வந்து சுத்தமா உங்களுக்கு வந்து குடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்டர் ஆனத விட, அவங்க தான் உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க தான் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க. அவங்கள தான் வந்து உங்ககிட்ட லைக் அந்த ஒரு பாசமா பேசுறதா இருக்கட்டும், ஒரு அப்ரோச் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு லவ் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க த்ரூ தான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும். நீங்க அவ்வளவா வந்து இன்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பார்க்குறப்போ, நீங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா வந்து இருந்திருக்க மாட்டீங்க அந்த பர்சன் கூட. ஸோ உங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, உங்க வேலை உண்டு, நீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாரி நீங்க வந்து இருந்திருப்பீங்க. மத்தபடி இப்ப இந்த பெர்சன் உங்க லைஃப்ல அந்த மூமெண்ட்ல வந்திருக்குது, அறிமுகமானது எல்லாமே வந்து பார்க்கும்போது, உங்களுக்கு அந்த டைம்ல எப்படி தோணியிருக்கும் அப்படின்னா, ஸோ நீங்க எதிர்பார்க்கிற குவாலிட்டிஸ் அந்த பெர்சன் கிட்ட இல்ல. இல்ல பொதுவாவே வந்து பார்க்கும்போது, நீங்க அவ்ளோ இன்ட்ரஸ்டடா வந்து அந்த பெர்சன் கிட்ட பழகியிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த மாரி இருக்கிற பட்சத்துல, இப்ப என்ன ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் போகுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லேட்டர் ஆன் இப்ப இவங்க வந்து உங்ககிட்ட வந்து எந்த எதுவுமே சுத்தமா கான்டாக்ட் இல்ல. எதுவுமே வந்து பேசுறது இல்ல. ஆ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து லைக் இப்ப அவங்கள மீட் பண்ணணும்னு நீங்க நெனச்சா கூட, அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு சுத்தமா வந்து தெரிஞ்சிருக்காது. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அப்படின்றத பத்தி உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாஸும், எந்த ஒரு கிளாரிட்டியுமே உங்களுக்கு வந்து இருந்திருக்காது. ஸோ அந்த ஒரு கம்ப்ளீட் செப்பரேஷன், ஒரு கம்ப்ளீட் பிரேக் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். இப்போ இந்த பெர்சன் வந்து லைக் இப்ப இவ்ளோ டிஸ்டன்ஸ் இங்க வந்து இருக்கு. என்ன பண்றாங்க? என்ன செய்றாங்கன்னு எதுவுமே ஒரு பக்கம் தெரியல அப்படின்னா கூட, இந்த பெர்சனுக்கு வந்து என்ன அப்படின்னா, இன்னுமே வந்து உங்க மேல ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க. இல்ல உங்க சைட்லயும் ஏதோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ், ஏதோ ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து திங்க் பண்றாங்க. ஏன்னா இவங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க இத்தன நாளுக்கு அப்புறம், இல்ல இத்தன வருஷம்க்கு அப்புறம், இல்ல இத்தன மாசம்க்கு அப்புறம் திருப்பி வந்து பேசினா கூட, அவ்ளோ எமோஷனலா இருக்க மாரி இல்ல. சம்ஹவ் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஏதோ மைண்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு இந்த பெர்சனுக்கு உங்கள பத்தி.
ஸோ அப்படிங்கிறப்போ, அது வந்து ஒரு 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 வெறுப்பான ஒரு மைண்ட் செட்ட தான் அவங்க வந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏன்னா மேபி நீங்க அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள பிரேக் ஆற அந்த மொமெண்ட்ல ஏதாவது ஒரு சில ஹார்ஷா ஏதாவது ஒரு சில ஃபைட் ஏதாவது பெரிய மேஜர் ஃபைட் ஏதாவது நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ, இந்த பெர்சனுக்கும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளோ கிளாரிட்டி இந்த பெர்சன் கிட்டயுமே வந்து இல்ல. ஸோ இவங்களுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள பத்தி அவ்வளோ ஒரு சில கிளாரிட்டி, அவ்வளோ ஒரு புரிதலோ, இல்ல அந்த பிரச்சனை நடந்திருக்க விஷயத்துல வந்து இன்னுமே அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, எதனால அந்த பிரச்சனை நடந்துச்சு? ஏன் அந்த பிரச்சனை நடந்துச்சு? இல்ல அந்த பிரச்சனை நடந்திருக்க விஷயம் அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா கூட, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவங்க உங்க மேல வந்து ஒரு ஒரு ஜட்ஜ்மென்ட் மைண்ட் செட்ல தான் வந்து இருக்காங்க. நீங்களும் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்க மேலயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இவங்க வந்து இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து லைக் அந்த ஒரு ரொமான்டிக்கான ஒரு அப்ரோச் குடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அது இங்க அவ்வளவா வந்து இல்ல. அது ஸ்டில் அந்த எனர்ஜி வந்து மிஸ்ஸிங்கா தான் இருக்கு. சம்திங் லைக் அந்த ஒரு பிராக்டிகலா வந்து பேசுறதா இருக்கட்டும். ஸோ அந்த சண்டை பத்தியே அவங்க திருப்பி வந்து கேட்கலாம். மேபி இப்போ நீங்க இந்த மாரி ஒரு சில ஃபைட், ஆர்கியூமென்ட் நடந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா கூட, ஒரு டைம் எடுத்திருந்தா கூட, திருப்பி அவங்க அந்த டேல அது நடந்துச்சு அப்படின்ற மாரி ஒரு கான்வர்சேஷன் வந்து திருப்பி அவங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன பொறுத்தளவுக்கு அது தேவையில்லாத வேலை தான். பட் ஸ்டில் அவங்களுக்கு அதுல அவங்களுக்கு என்ன சொல்றது? லைக் அதுல அவங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்க அந்த மாரி ரியாக்ட் பண்றாங்க. ஓகே. இப்ப உங்களோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, லைக் ஓகே இந்த பெர்சன் வந்து ஏதாவது ஒரு சில ஆக்ஷன் எடுக்கட்டும். வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மென்டாலிட்டில நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ உங்களோட சைட்ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப தைரியமா தான் இருக்கீங்க. ஆ லைக் அவங்க என்ன ஒரு சில விஷயம் வந்து கேட்டாலும் சரி, இல்ல உங்கள மனச காயப்படுத்துற மாரியோ, இல்ல சம்திங் உங்களுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது பேசினாலும் சரி, இல்ல பொதுவாவே அவங்க அவங்க அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல வந்தாலும் சரி, ஒரு சண்டை போடுற மைண்ட் செட்ல வந்தா கூட, உங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, ஓகே அந்த பெர்சன் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசட்டும். அவங்க சண்டை போட்டாலும் சரி, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட வந்து பேசட்டும். அவங்க என்ன கேள்வி கேட்டாலுமே அதுக்கு பதில் என்கிட்ட இருக்கு. நான் வந்து பேசிப்பேன். நான் அந்த சிச்சுவேஷன்ஸ வந்து நான் மேனேஜ் பண்ணிப்பேன். அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க வந்து இருக்கீங்க. சில பேருக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 1 ஆர் 2 டாரோ ரீடர்ஸ் கிட்ட நீங்க இத பத்தின விஷயம், இந்த உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க வந்து ரீடிங்ஸ் ஏதாவது எடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா, இங்க நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா, லைக் ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து ஒரு சிங்கிள் டாரோ ரீடர் கிட்டயே நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின விஷயத்த நீங்க வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட வந்து அடிக்கடி ரீடிங்ஸ் நீங்க வந்து எடுத்திருப்பீங்க. ஃபார் அதர் செட் ஆஃப் பீப்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, மல்டிபிள் டாரோ ரீடர்ஸ் கிட்ட நீங்க இத பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதுலயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஒரு 2 டாரோ ரீடர்ஸ் கிட்ட கூட நீங்க வந்து போயிட்டு, உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ணி நீங்க அவங்ககிட்ட வந்து ஏதாவது கைடன்ஸ் நீங்க ஏதாவது எடுத்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. லைக் இந்த சிச்சுவேஷன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமா? இந்த பெர்சன் எப்பதான் வந்து என்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க? எப்பதான் இந்த பெர்சன் சைட்ல இருந்து அந்த ஒரு நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எப்பதான் இருக்கும்? அப்படின்ற மாரி நீங்க அந்த ஒரு விஷயத்த வந்து கேட்டிருப்பீங்க அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கு. ஸோ இவங்களும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டே வந்து இருந்திருப்பாங்க. பட் சம்ஹவ் உங்களுக்கு என்னன்னா லைக் ஏதோ ஒரு இடத்துல திருப்பி டிசப்பாயின்ட்மென்ட் இருந்துட்டே தான் உங்களுக்கு வந்து இருக்கு. ஏன்னா நீங்க வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த சில விஷயம் வந்து நடக்கிற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த விஷயம் நடக்காம போயிருது. இல்ல திருப்பி திருப்பி ஒரு 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 குழப்பத்தையே வந்து உண்டாக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இங்க வந்து ஆம் என்ன அப்டின்னா, லைக் இப்போ நீங்க 2 பேர்கிட்ட நீங்க வந்து ரீடிங்ஸ் எடுத்திருக்கீங்க. நீங்க ஒரு கைடன்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க. இல்ல மல்டிபிள் பெர்சன்ஸ் கிட்ட நீங்க வந்து ஒரு ரீடிங்ஸோ, ஒரு கைடன்ஸோ நீங்க வந்து எடுத்திருக்கீங்க அப்டிங்கிறப்போ, ஸோ சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு வந்து லைக் அப்பப்போ அந்தந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கைடன்ஸ் மாரி உங்களுக்கு வந்து இருக்கு. பட் அதுவே ஒரு ஆஃப்டர் சம் டைம்க்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு என்ன தோணுது அப்டின்னா, நீங்க எதிர்பார்த்த விஷயம் அங்க இன்னும் நடக்கலையே அப்டின்ற ஒரு டவுட்ல தான் நீங்க வந்து திருப்பி திருப்பி வரீங்க. ஓகே. ஸோ இப்போ அதுதான் இங்க நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களோட கேஸஸ பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, ஸ்டில் இந்த பெர்சன் ஓகே. இப்ப நீங்க இந்த பெர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்றீங்க. இவங்க ரீகன்சிடரேஷன் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. இவங்க திருப்பி உங்களோட லைஃப்ல வரணும் அப்டின்ற மாரி நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்டின்னா, அந்த 3 திங்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்டின்னா, இந்த பெர்சன் வருவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எல்லாமே ஓகே, ஃபைன். ஓகே. பட் இந்த பெர்சன் த்ரூ வந்து ஏதாவது ஒரு சில ரொமான்டிக் கனெக்ஷன்ஸோ, இல்ல ரொமான்டிக் அப்ரோச்சோ வரும்னு எதிர்பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ அது கொஞ்சம் இப்போதைக்கு கம்மி. ஓகேங்களா? ஸோ அவங்க திருப்பி வந்து பேசினாலுமே நான் சொன்ன மாரி தான். லைக் அந்த ஒரு ஆர்கியூமென்ட் அப்டின்ற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா வந்து இருக்கும். ஸ்டில் இந்த சிச்சுவேஷன்ஸ்ல எந்த ஒரு கிளாரிட்டியுமே இங்க வந்து இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னும் உங்க பெர்சன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் மறைச்சு தான் வச்சிருக்காங்க. எதுவுமே வந்து ரிவீல் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு சில விஷயம் உங்ககிட்ட வந்து பேசியிருந்தா கூட டீப் இன்சைட் அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வந்து இருக்காது. அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அவங்க இப்ப சண்டை போட்டிருக்காங்க, திருப்பி வந்து பேசுறாங்க. அப்போ நீங்க ஒரு சில விஷயத்துக்கு நீங்க ஒரு விளக்கம் நீங்க வந்து குடுக்குறீங்க. நீங்க என்ன விளக்கம் நீங்க வந்து குடுத்திருந்தாலுமே, அத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா?
சில பேர் வந்து லைக் ஓகே அந்த மூமெண்ட்ல சரி இப்படி நடந்துருச்சு. அதுக்கு நீங்க இப்போ ஒரு சொல்யூஷன் நீங்க குடுக்குறீங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாரி நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறப்போ, ஒரு சில பேர் வந்து ஏத்துப்பாங்க. சரி அப்படின்ற மாரி ஏத்துப்பாங்க. சரி இனிமே அந்த மாரி நடக்காம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லலாம். சில பேருக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா அந்த அந்த சிச்சுவேஷன்ஸ ஹேண்டில் பண்ற விதத்த நான் வந்து சொல்றேன். சில பேர் வந்து இன்னமும் புரியாம வந்து கோவப்படலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா, லைக் நீங்க சொன்னது வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நிம்மதியாவோ, மன திருப்தியாவோ அவங்களுக்கு இருந்திருக்காது அப்படின்ற பட்சத்துல, அவங்க வந்து திருப்பி வந்து கோவப்படலாம். அவங்க அந்த அந்த விஷயத்துக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல அப்படின்ற மாரி திங்க் பண்ணலாம். ஸோ இந்த மாரி செகண்ட் கேட்டகரி தான் இப்போ நடக்கிற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அப்ப அவங்க திருப்பி வந்து பேசினாலுமே, திருப்பி இந்த சில பிரச்சனைகள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யும். நீங்க என்னதான் ஒரு சில கிளாரிஃபிகேஷன் குடுத்தா கூட, திருப்பி இந்த பெர்சன் வந்து என்ன அப்டின்னா, லைக் அத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்டின்ற பட்சத்துல, சின்ன சின்னதா இன்னும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அங்க திருப்பி திருப்பி இருந்துட்டே தான் இருக்கு. சின்ன சின்னதா அந்த ஃபைட்ஸுமே தான் அங்க வந்து இருந்துட்டே இருக்கு. ஸோ அப்ப இங்க வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, இந்த செக்மெண்ட்ல இருந்து சேஞ்சஸ் நீங்க வரணும்னு எதிர்பார்த்தீங்க அப்டின்னா, இட் டேக்ஸ் சம் டைம். கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஓகேங்களா? நான் வந்து என்ன என்ன சொல்லுவேன் அப்டின்னா, இந்த சிச்சுவேஷன் இவ்ளோ தூரம் ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இவங்க திருப்பி வராங்க, பேசுறாங்கன்றதுல நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க. பட் இது இன்னும் ஃபிக்ஸ் ஆகலையே அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். நீங்க வேதனைப்பட வேண்டாம். ஏன்னா, அதுதான் நான் பிஃபோரே நான் சொல்லிர்றேன். இந்த சிச்சுவேஷன்ஸ் இப்போதைக்கு வந்து ஃபிக்ஸ் ஆற மாரி இல்ல. திருப்பி பிரச்சனை தான் கொண்டு போய் முடியும். பட் எனிவே அவங்க வந்துட்டாங்கன்ற ஒரு ஹாப்பினஸ், ஒரு குட் நியூஸ் இருக்கு. அண்ட் அதே மாரி இது சரியா ஃபிக்ஸ் ஆகல அப்படின்ற ஒரு பேட் நியூஸ்மே இருக்கு. பட் எனிவேஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் வந்து பேசினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு டைம் எடுத்துப்பாங்க இல்லையா? இப்ப இந்த மூமெண்ட்ல அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா கூட, கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துக்கிட்டா கூட நீங்க சொன்னது எல்லாமே அவங்க அவங்க அத வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட இங்க வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. சோ ஏன்னா அதுதான் இங்க நான் கிளியரா சொல்றேன். சில பேருக்கு அது வந்து இமிடியேட்டா ஒரு சில விஷயம் நம்ம வந்து பேசும்போது புரியும். சில பேருக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஓகே. சோ அந்த மாரி இருக்க சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்பேஸ் குடுக்குறது பெட்டரா தான் இருக்கும். ஆல்ரெடி நெறைய ஸ்பேஸ் நீங்க வந்து குடுத்துருக்கீங்க. ஐ கேன் கிளியர்லி சீ தட். பட் எனிவேஸ் இப்போ திருப்பி அவங்க வந்து பேசுறாங்க அப்படிங்கிறப்போ, யூ நீட் டு பி அண்டர்ஸ்டாண்ட் தட் பாயிண்ட் அஸ் வெல். ஓகேங்களா? சோ லெட்ஸ் சீ தட் இதுக்கு என்ன ஒரு கைடன்ஸ்மே நம்ம வந்து பார்க்கலாம் இந்த சிச்சுவேஷன்ஸ்ல. ஏன்னா இவ்ளோ தூரம் ஒரு காம்ப்ளிகேட்டா இருக்கு இல்லையா? லெட்ஸ் செக் வித் த யூனிவர்ஸ் கைடன்ஸ். சூப்பர். நான் எக்ஸாக்ட்லி அத பேஸ் பண்ணி தான் நான் இங்க வந்து பார்த்தேன். ஸோ நம்ம யுனிவர்ஸோட விஷயம் நம்ம வந்து பேசும்போதே, வி கெட் லைக் யுனிவர்ஸோட திங்ஸ் மாரியே தான் வி கெட் த இமேஜஸ் அஸ் வெல். ஸோ இதுல வந்திருக்க மெசேஜஸ்மே நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜஸா தான் இருக்கு. ஓகே. இங்க வந்து லிட்டரலி நான் டேரோல என்ன சொன்னேனோ, அது டிட்டோ மெசேஜஸா தான் இங்க வந்திருக்கு. உங்களுக்கு இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல உங்களுக்கு இந்த சில விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியாத மாரி உங்களுக்கு வந்து இருக்கலாம். பட் எவ்ரிதிங் உங்களோட லைஃப்ல நடக்கிற இது ஒரு குட் திங்ஸா இருக்கட்டும், ஒரு பேட் திங்ஸா இருக்கட்டும், இது கண்டிப்பா வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, உங்களோட லைஃப்ல ஒரு சின்னதா ஒரு லெசன் மாரி உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இந்த ஒரு பேட் மூமெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில விட்டு விலகி போய், உங்களோட லைஃப்ல நெறைய ஒரு நியூ பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் நியூ அப்கமிங்ஸ் நெறைய விஷயங்கள் இங்க வந்து நெறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட தான் செய்யும். ஓகேங்களா? அது வந்து என்னன்னா ரொம்ப பாசிட்டிவ் வேல அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாரி தான் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அகைன் அ வெரி பியூட்டிஃபுல் கைண்ட் ஆஃப் அ மெசேஜஸ். ஐ டோன்ட் நோ உங்களுக்கு அது கிளியரா விசிபிளா இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பா அத படிங்க. ஸோ நான் எக்ஸாக்ட்டா சொன்ன அதே விஷயம் தான். ஒரு சில பேருக்கு அந்த விஷயம் அப்ப புரிஞ்சிரும். உடனே அவங்க வந்து ஓகே, ஃபைன் அப்படின்ற மாரி ஏத்துப்பாங்க. சில பேருக்கு அந்த விஷயம் அது வந்து புரியாது. அவங்களுக்குன்னு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அப்புறம் நீங்க சொன்னது எதுவா இருந்தாலும் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. சரி இது இப்படிதான், இது இப்படிதான் அப்படின்ற மாரி அவங்க கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம், அந்த சிச்சுவேஷன்ஸ் பழையபடி அங்க வந்து ஹீல் ஆக செய்யும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நான் வந்து பார்க்குறேன். உங்களோட விஷயத்த பொறுத்தளவுக்கு வென் கம்ஸ் டூ த நோ கான்டாக்ட் பீப்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த விஷயம் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவா வந்து எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு பெர்சனோட கேரக்டரா வந்து நீங்க வந்து பாருங்க. அதுதான் லைக் அதுதான் நான் இங்க வந்து சொல்ல வரேன். சில பேருக்கு அது சீக்கிரம் புரியும், சில பேருக்கு அது டைம் எடுக்கும் அப்படின்றது. ஸோ உங்க பர்சன பொறுத்தளவுக்கு அது டைம் எடுக்குது அப்படின்றத நான் இங்க வந்து சொல்ல வரேன். ஸோ அதனால நீங்க வந்து இதனால நீங்க வந்து மறுபடியும் ஸ்ட்ரெஸ் ஆறதோ அந்த மாரி எதுவுமே இருக்க வேண்டாம். ஜஸ்ட் கிவ் சம் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பேஸ். ஓகே. பட் நம்ம வந்து யுனிவர்ஸோட சைட்ல இருந்து மெசேஜ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே வி கெட் அ வெரி பியூட்டிஃபுல் மெசேஜஸ். இப்போ உங்களுக்கு எல்லாமே கஷ்டமா இருக்க மாரி உங்களுக்கு தோணுனாலும் ஃபியூச்சர்ல அதனால நெறைய ஒரு சில பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்க லைஃப்ல வரும் அப்படின்றத நான் இங்க ரொம்ப கிளியராவே வந்து பார்க்குறேன். ஸோ அதுதான் உங்களோட மெசேஜஸாவும் இருக்கு. ஸோ லெட்ஸ் சீ தட் உங்க பர்சனோட எமோஷனல் வைஸ் அவங்க சைட்ல எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம்.
ஓகே. ஸோ இவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, அவங்களோட லைஃப்ல நீங்க எப்பயுமே அவங்க கூட தான் நீங்க வந்து இருக்கீங்க அப்டின்ற மாரி தான் அவங்க வந்து திங்க் பண்றாங்க. ஸோ எப்பயுமே நீங்க அவங்க லைஃப்ல எப்பயுமே வந்து இருப்பீங்க. ஈவன் தோ நீங்க சண்ட போட்டா கூட நீங்க திருப்பி திருப்பி சேருவீங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, இப்போதைக்கு அந்த ஒரு டாக்ஸிக் வைப் அப்டின்றத குடுக்க தான் செய்றாங்க. ஏன்னா லைக் கம்ப்ளீட்டா செப்பரேட்டும் ஆறது கிடையாது. திருப்பி திருப்பி ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் தான் வந்து பண்றாங்க. அண்ட் நீங்க உங்க லைஃப வந்து டேக் கேர் பண்ற ஒரு விதமா இருக்கட்டும், உங்களோட லைஃப நீங்க ஃபோக்கஸ் பண்ற ஒரு விதமா இருக்கட்டும், அது இந்த பெர்சனுக்கு ரொம்பவே வந்து புடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் தென் இந்த பெர்சனோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பா வந்து லைக் உங்க கூட வந்து லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு லாங் டேர்ம் அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்களுமே வந்து எதிர்பார்க்க தான் செய்றாங்க. பட் கொஞ்சம் இந்த பெர்சன் வந்து என்னன்னா, அந்த ஒரு ஷார்ட் டெம்பரா இருக்காங்க அப்படின்றனால என்னவோ, இந்த கனெக்ஷன்ஸ்ல நீங்க சின்ன சின்னதா அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க. சில பேருக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸ்மே வந்து நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் இது கம்ப்ளீட்டா உங்க பர்சனோட கேரக்டர் தான் அது நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களோட நேச்சரை நம்மளால எப்பயுமே வந்து மாத்த முடியாது. ஸோ அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம தான் வந்து கொஞ்சம் ஓகே இந்த பர்சன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிறப்போ நம்ம தான் அந்த சில விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். சில விஷயத்த நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபைன். எனிவே உங்களோட பெர்சனுக்காக, உங்களோட லவருக்காக நீங்க ஒரு சில விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல எந்த ஒரு தப்புமே இல்ல. பிகாஸ் தட்ஸ் அந்த ஒரு கம்பேட்டபிலிட்டி கண்டிப்பா அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கும். அந்த ஒவ்வொரு விஷயம் நம்ம அந்த ஒரு சில விஷயத்த விட்டு குடுத்துட்டு போறது அது ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும். அதுதான் இங்க நான் வந்து பார்க்குறேன். ஓகே. ஸோ டேக் இட் அஸ் அ வெரி பாசிட்டிவ் நோட். எதுவுமே நெகட்டிவா இங்க வந்து திங்க் பண்ண வேண்டாம். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு லெசன் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இது நீங்க பிடிச்சிருக்க லெசன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லெசன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஷேர் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வந்து கொடுங்க. பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஃபார் போத் மை யூடியூப் சேனல் அண்ட் ப்ளஸ் ஆன் மை இன்ஸ்டாகிராம் சேனல் டூ. அண்ட் ஃபார் லைக் இது போல என்ன மல்டிபிள் விஷயம்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அது நான் தமிழ் டரட்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் கொஷின்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். You can go and check with that. And next thing is like for any kind of a personal readings இருக்கட்டும், for any kind of like energies crystals, for any kind of a prayer or ritual works நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீடைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட்டை கொடுத்துருப்பேன். அண்ட் ப்ளஸ் இந்த வீடியோ டிஸ்பிளே இருக்கும். You can go and check with it. And again and again I want to repeat the same thing guys. உங்களோட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. பிகாஸ் உங்களோட சப்போர்ட் என்ன வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும் for to bring a lot of daily updates for you. So please give your support. See you guys next time and love you all. Take care. Bye bye.